நம்ம சிஎம் விஜய் அவர்கள் கொண்டு வந்த நலத்திட்டங்கள்ல என்ன, எது நடைமுறைக்கு வந்துருச்சு, எது நடைமுறைக்கு இனிமேல் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாமா? முக்கியமான ஒரு சில நலத்திட்டங்களை என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி தான். அது எல்லாத்துக்கும் தெரியும். 500 யூனிட் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து 200 யூனிட் ஃப்ரீ, 300 யூனிட்டுக்கு கட்டணம் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஏன் கரெக்டாக 500 யூனிட் மட்டும் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடுத்தர மக்கள், ஒரு வறுமையின் கோட்டு கீழே வாழ்றக்கூடிய மக்கள் வந்து கண்டிப்பாக 500 யூனிட்டுக்கு மேலே எரிக்க மாட்டாங்க. மினிமம் மிஞ்சி போனால் ஒரு ஏசி யூஸ் பண்ணுவாங்களா, அவங்களுக்கு 500 யூனிட்டுக்கு உள்ளதான் அமையும். இதுவே வந்து 2 3 ஏசி, அப்புறம் வீட்டில் வந்து வாட்டர் ஹீட்டர் அது இதுன்னு சொல்லி யூஸ் பண்றாங்கன்னா அவங்க கண்டிப்பா நடுத்தர மக்களா இருக்க மாட்டாங்க. அதனால கண்டிப்பா அவங்களுக்கு 500 யூனிட்டுக்கு மேலதான் வந்து கரண்ட் பில் வரும். அந்த மாதிரி உள்ள மக்களுக்கு 100 யூனிட் அளவு வந்து மானியம் தரப்படும். ஆனா 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட் கழிச்சிட்டு மிச்சம் 300 யூனிட்டுக்கான அமௌண்ட் அவங்க கட்டினா போதும். 300 யூனிட்டுக்கான அமௌண்ட் எவ்வளவு வரும்? 470 ரூபாய் வரைக்கும் வரும்னு சொல்றாங்க. இதுவே வந்து நீங்க 200ல இருந்து 400 யூனிட்குள்ள யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபாய் 70 காசு வந்து சார்ஜ் பண்றாங்க. 401 யூனிட்ல இருந்து 500 யூனிட்குள்ள யூஸ் பண்றீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபாய் 50 பைசா வந்து சார்ஜ் பண்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர வாழ்க்கையில் உள்ள மக்களுக்கு மட்டுமே இந்த மானியம் வந்து முக்கியமா போய் சேரும்ன்றது நல்லாவே தெரியுது. அடுத்ததாக என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிங்கப்பெண் சிறப்பு படை தான். இதுல என்னென்னலாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறாங்களா, பெண்களுக்கு பாதுகாப்பு ரிலேட்டடா ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃபைல் ஆச்சுன்னா அது உடனே அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை வந்து அமைச்சிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேலத்துல தான் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. SSFன்னு சொல்லி இதை வந்து ஷார்ட்டா சொல்றாங்க. இதுல வந்து எப்ப பார்த்தாலும் பெண் போலீஸ் அவர்களுக்கு வந்து ரோந்து வந்துட்டே இருக்கு. அதாவது அங்கிட்டு இங்கிட்டுன்னு சுத்திட்டே இருப்பாங்கல்ல, மப்டிலையும் சுத்தலாம், போலீஸ் ட்ரெஸ்ஸோடையும் சுத்தலாம். அது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த படைகள் வந்து எங்கெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாப்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, கல்வி நிலையங்கள்ல, அப்புறம் தொழிற்சாலை நிறுவனங்கள்ல அங்கெல்லாம் வந்து இந்த படையமைப்பு அதிகமா வச்சிருக்காங்களாமா. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, போட்டி தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவிகளுக்கு தான் இந்த திட்டம். எல்லாராலையும் ஃபீஸ் கட்டி சென்டர்லலாம் போய் படிக்க முடியாது. போட்டி தேர்வுகளுக்கு அவங்களுக்காகவே இந்த ஃப்ரீயா பயிற்சி சொல்லி கொடுக்கும் நிலையம். அது எப்படி அதுக்கு விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லேயே அதுக்கான வெப்சைட் வந்து ஓப்பன்ல இருக்கு. 16ஆம் தேதி 5வது மாசமே ஓப்பன் ஆயிடுச்சு. 24/5 வரைக்கும் தான் வந்து ஓப்பன்ல இருக்குமா. இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க 10th பாஸ் ஆயிருக்கணும், உங்களுக்கு 18 வயசு ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் இதோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஜூன் மாசம் வந்து ஆரம்பிக்க போறாங்களாம். 6 மாசம் ஃபுல் டே கிளாஸா தான் வந்து இருக்க போகுதாம். இதுக்கு வந்து லஞ்சு, அப்புறம் வந்து தங்கும் வசதி எதுவுமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் நீங்க தான் வந்து பாத்துக்கணும். இந்த திட்டம் மட்டும் வந்துருச்சுன்னா எல்லா குழந்தைங்களும் பயங்கர குஷியாயிருவாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீட் தேர்வு வந்து நிரந்தரமா ரத்து செய்யணுன்றது தான். +2 மதிப்பெண்ணே வந்து பேசிக்கா மருத்துவம் சேர்க்கறதுக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, கடந்த 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு பாத்தீங்கன்னா, வினாத்தாள் வந்து வெளிவந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா அது ஒரு இஷ்யூ ஆச்சு. அதனால அந்த நடந்த எக்ஸாமையே வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. அதனால அதே மாதிரியே மத்திய அரசுக்கு விஜய் அவர்கள் வந்து கடிதம் எழுதியிருக்காரு. நிரந்தரமா இந்த நீட் தேர்வு ரத்து செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இது வந்து நடைமுறைக்கு வருதா வரலையான்னு. இது விஜய் அவர்களோட ஒரு கோரிக்கையா தான் இருக்கு. இப்போதைக்கு இன்னும் நடைமுறைக்கு வரல. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மதுக்கடைகள் தான். 717 மதுக்கடைகள் இன்னும் 2 வாரத்துல மூடியாகணும் அப்படின்னு சொல்லி டாஸ்மாக் ஓனர்களுக்கு எல்லாம் உத்தரவு போட்டிருக்காரு. அதாவது பள்ளி, அப்புறம் வந்து கோவில், அப்புறம் முக்கியமான ஒரு சில இடங்கள்லாம் இருக்கும்ல, குடியிருப்பு பகுதி, அந்த மாதிரி உள்ள பகுதியில 50 அல்லது 100 மீட்டர் தூரத்துல கூட அமைக்க கூடாது. இனிமேல் 500 மீட்டர் தொலைவுல கூட மதுபான கடைகள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அகற்ற உத்தரவு போட்டிருக்காரு. வழிபாடு தலங்களின் பக்கத்தில் இருக்கும் டாஸ்மார்க்கின் எண்ணிக்கை வந்து 276. கல்வி நிலையங்கள் பக்கத்துல உள்ள எண்ணிக்கை வந்து 186. பஸ் ஸ்டாப் பக்கத்துல உள்ள எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 255. மொத்தமா 717
கடைகளை வந்து இன்னும் 2 வாரத்துல மூடியே ஆகணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. கூடிய சீக்கிரத்துல வந்து அமலுக்கு தான் வரப்போகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா 65 போதைப் பொருள் தடுப்பு காவல் நிலையம் வந்து அமைக்க போறாங்களாம். அதாவது மாவட்டத்துக்கு ஒரு போதைப் பொருள் தடுப்பு நிலையம் மாதிரி 37 காவல் நிலையமானது அமைய போதாம். இது தவிர 9 காவல் ஆணையர்களிலும் 28 காவல் நிலையங்களும் அமைக்க போறாங்களாம். இது இனிமேதான் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது. கண்டிப்பா வந்து மது வாங்குபவர் யாரெல்லாம் வந்து கடைக்கு போய் மது வாங்குறாங்களோ அவங்களுக்கு கட்டாயமா 21 வயதுக்கு மேலதான் வந்து இருக்கணும். கடை ஓனருக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு அவங்களோட வயசு கேட்கறதுக்கு. அவங்களோட கவர்மெண்ட் அப்ரூவ்டுல ஆதார் கார்டோ இல்ல இது ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் வந்து காமிக்கணும். ஒருவேளை கடை ஓனருக்கு வந்து சந்தேகம் இருந்தா கட்டாயம் காமிச்சுதான் ஆகணும். நம்ம எந்த ப்ராப்ளமும் பண்ண முடியாது. ஏன்னா கடை ஓனர் மேலதான் வந்து சிவியர் ஆக்ஷன் எடுப்பாங்களாம். 21 வயசு கீழே உள்ள குழந்தைகள் மது அருந்துச்சு எங்க போய் வாங்கினாங்களோ கண்டிப்பா ஓனர் மேல ஆக்ஷன் எடுப்பாங்களாம். ஸோ அடுத்ததாக அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு தான் அவங்களுக்கு ஏற்கனவே அகவிலைப்படி வந்து 58% இருந்துச்சு. இப்ப 2% கூடி 60% வந்து ஆக்கியிருக்காங்க. அது வந்து பெரிய சர்ப்ரைஸ் தான். கோயில் பணியாளர்களுக்கு எல்லாத்துக்கும் பயங்கர சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஏன்னா திடீர்னு அவங்க 2% கூட்டினது வந்து நிறைய பேத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. சரி, அடுத்து என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் வந்து நம்ம விஜய் அவர்கள் கொண்டு வராருன்றத உங்களுக்காக அப்டேட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.